இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில மூழ்கி கிடக்கிற இந்த சின்ன பையனை அப்படியே பிடிச்சி வெளியில கரைக்கு இழுத்து அவனுடைய ஜாக்கெட்டை கழட்டி அவனுக்கு சிபிஆர் பண்ணுது. ஆனா அதுக்கு ஸ்ட்ரென்த் பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு உயரமான இடத்துல இருந்து வேகமா ஓடி வந்து அப்படியே அவனுடைய நெஞ்சிலேயே எகிரி குதிக்குது. உடனே அந்த பையனும் கண்முழிச்சிடறான். கண்முழிச்சு பக்கத்துல இந்த நாய் நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அவனுடைய உடம்புல இருந்த துணியெல்லாம் கழட்டி யாரோ காய வச்சிருக்காங்க. உடனே அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடலான்னு அந்த கொடி கிட்ட போறான். அப்ப அந்த கொடியில அந்த டாகுடைய காலரும் தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதோடைய பேரு பிங்கோங்கிறத புரிஞ்சுக்கிறான். அது தன்னுடைய உயிரை காப்பாத்துச்சுங்கிறதுனால அதுக்கு நன்றி சொல்லிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். கொஞ்ச நாட்கள்லயே பிங்கோவும் அந்த குட்டி பையனும் நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சு ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அவங்க அப்பாவுக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சதுனால அவங்க வீட்டையே வேற ஒரு சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்லிடுறாரு. அதனால அந்த சின்ன பையன் அந்த டாகையும் தான் கூடவே கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து அதுல நிறைய ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ள அவனுடைய டாகை மறைச்சு வச்சுக்கிறான். ஆனா நைட் ஆன உடனே நம்ம பிங்கோ என்ன பண்ணுதுன்னா யாருக்கும் தெரியாம அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்து ஒரு ரோஸை வாயில எடுத்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணி பக்கத்து வீட்டு ஃபீமேல் நாய் கூட டேட்டிங் பண்ண போயிடுது. மறுநாள் விடிஞ்சதும் அந்த சின்ன பையன் எந்திரிச்சு வீடு முழுக்க தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே பிங்கோவை காணவே காணோம். இப்ப அவங்க அப்பா வர அவனை கார்ல ஏத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. போகும்போதே அவன் பிங்கோன்னு பயங்கரமா கத்திக்கிட்டே போறான். அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம பிங்கோ என்ன பண்ணுதுன்னா அந்த கார் பின்னாடியே பயங்கர ஸ்பீடா துரத்திக்கிட்டு போகுது. அந்த ரியர் வியூ மிரர் வழியா பார்த்த அவங்க அப்பா காரை இன்னும் ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு போய் அந்த டாகுடைய பார்வையில இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஆனா அப்பயே நம்ம பிங்கோ கிவ் அப் பண்ற மாதிரியே தெரியல. போற வழியில அந்த பையன் உச்சா போன இடத்தெல்லாம் ஸ்மெல் பண்ணி அழகா அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆனா நேரம் ஆக என்ன ஆகுதுன்னா நம்ம பிங்கோ ரொம்ப டயர்ட் ஆகி அப்படியே ரோட்லயே படுத்துருது. அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் நம்ம பிங்கோவை பார்த்துட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நல்லவன் கிடையாது, அவன் டாகெல்லாம் விக்கிற ஒரு டீலர்னு சொல்லிட்டு. அதனால நம்ம பிங்கோ என்ன பண்ணுதுன்னா அதை அடைச்சு வச்சிருந்த கூண்டுடைய அடிப்பகுதியில அப்படியே பயங்கரமா தோண்டி வெளியில வந்து அந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்த எல்லா நாய்களையுமே திறந்து விட்டுருது. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த நபர் வெளியில ஓடி வந்து பார்க்கறான். உடனே எல்லா நாய்களும் ஒண்ணா சேர்ந்து அவனை அப்படியே சுத்து போட்டுருதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக் டீலர்ஸை ஒரு இரும்பு கேஜுக்குள்ள போட்டு அடைச்சி நம்ம பிங்கோ அவங்கள கார்ல வச்சு ஓட்டிக்கிட்டு போகுது. பின்னால மற்ற நாய்கள்லாம் அந்த காரை தள்ளிக்கிட்டு வருதுங்க. ஒரு வழியா அந்த கார் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம பிங்கோ உடனே அந்த காருக்குள்ள இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லா நாய்களும் ஒண்ணா சேர்ந்து நம்ம பிங்கோக்கு தேங்க்ஸ் சொல்லுதுங்க. நம்ம பிங்கோவும் அதுங்களுக்கு பாய் சொல்லிட்டு அதோடைய ஓனரான அந்த குட்டி பையனை தேடி திரும்பவும் போக ஆரம்பிக்குது. இப்படி நாள் முழுக்க அவனை தேடிட்டே இருந்ததுனால நம்ம பிங்கோக்கு ரொம்பவே பசி எடுத்துக்குது. அப்ப வழியில ரெண்டு பேர் பார்த்துட்டு நம்ம பிங்கோ கூட ரொம்ப நல்லா பழகுறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய வேனுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அவனுங்க ரெண்டு பேருமே கடத்தல்காரனுங்க போல. அவனுங்க ஒரு ஃபேமிலி அப்படியே அவங்களுடைய வேனுக்குள்ள கடத்தி வச்சிருக்கானுங்க. அதனால நம்ம பிங்கோ நைட் அவனுங்க எல்லாருமே தூங்கின பிறகு ஓடி போய் 911க்கு கால் பண்ணிடுது. அவங்களும் அந்த நாய் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு அது இருக்கிற லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்து ஒரு வழியா அந்த ஃபேமிலியையும் அந்த ராபர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வழியா நம்ம பிங்கோ அந்த பையன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருது. ஆனா அந்த பையன் அவன் கூட வேற ஒரு டாக வாக்கிங் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம பிங்கோக்கு மனசே உடைஞ்சு போய் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுது. ஆனா அந்த பையன் அந்த டாக வாக்கிங்லாம் கூட்டிட்டு போல, அது வேற ஒருத்தவங்களுடைய டாக், அது ரோட்ல கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது அதோடைய ஓனர் கிட்டே எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம பிங்கோவை ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அந்த ராபர்ஸ் அப்படியே கயிறை வச்சு பிடிச்சிடுறானுங்க. அது அந்த சின்ன பையனும் பார்த்துறான். பார்த்துட்டு அவனுடைய சைக்கிளை பயங்கர ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து அந்த ராபர்ஸ் மேலேயே மோதி அவனுங்களை கீழே விழ வச்சு நம்ம பிங்கோவை காப்பாத்திட்டு கடைசியில அவன் அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிங்கோ அவனை காப்பாத்துறதுக்காக அந்த ராபர்ஸ் உடைய கார் மேலேயே தான் அவனுங்களுக்கே தெரியாம உட்காந்துக்கிட்டு போகுது. இப்போ அவனுங்களும் நம்ம ஒரு வேற ஹவுஸ்க்கு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போய் அவனை அங்க கட்டி போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு டைம் பாம்பை செட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த வீட்டை கொளுத்தி விட்டுறானுங்க. ஆனா நம்ம பிங்கோ ரொம்பவே புத்திசாலித்தனமா அந்த சின்ன பையனை கட்டி வச்சிருந்த கயிறெல்லாம் அறுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அங்க இருந்து ஒரு ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுருது. அதனால கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஃபயர் அணைச்சிடுறாங்க. ஆனா கடைசியில நம்ம பிங்கோ தான் அந்த பாம்பு இருக்கிற பெட்டியை கண்டுபிடிச்சு அதை தூரமா தூக்கிட்டு போய் போட்டு எல்லாருடைய உயிரையும் காப்பாத்துது.